வெல்கம் டு பிரபா ஜிவிபி 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன, டெட் எக்ஸாமுக்காக மேத்ஸ் கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 325 கேள்விகள் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 326லேருந்து 350 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, 326 இளம் செஞ்சிலுவை சங்கத்தில் ஒரு நாள் முகாமில் ஒரு மாணவருக்கு 150 கிராம் அரிசியும் 15 மில்லி லிட்டர் எண்ணெயும் தேவைப்படுது. அந்த முகாமில் 40 மாணவர்கள் பங்கேற்றனா அவர்கள் எத்தனை கிலோகிராம் அரிசியும் எத்தனை லிட்டரும் தேவைப்படும் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அரிசி எவ்வளோ தேவைப்படும்னா 150 கிராம் தேவைப்படுது. இதே 40 ஸ்டூடெண்ட்டுக்காக இருந்தால் எவ்வளோ தேவைப்படும்? 150 × 40. இப்போ 15 × 4 மட்டும் நம்ம போடும் போது 60 வரும். இப்போ 60னா 60 போட்டு இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ, அப்போ 2 ஜீரோ. அப்போ 6000 கிராம் தேவைப்படும். அப்போ ஒரு 1000 கிராம் 1 கிலோகிராம்னா பாருங்க, 1000 கிராம் 1 கிலோகிராம்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சது 6000 கிராம். அப்போ எவ்வளோ கிலோகிராம்? 6 கிலோகிராம் ரைஸ் தேவைப்படும். அடுத்தது எண்ணெய் பார்க்கலாம். எண்ணெய் 15 மில்லிலிட்டர். ஒரு ஆயில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 15 மில்லி லிட்டர் தேவைப்படுது. அப்போ 40 ஸ்டூடெண்ட்டுக்கு 15 × 40. இப்போ 15 × 4 போட்டால் 60, இதோட ஜீரோ. அப்போ மில்லி லிட்டர் 600 மில்லி லிட்டர் தேவைப்படுது. ஆனால் இங்கே கேட்டது அவங்க லிட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ லிட்டர் அப்படிங்கும்போது 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். அப்போ 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1/1000. 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். இங்கே என்ன எவ்வளோ கிடைச்சிருக்கு? 600 மில்லி லிட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ 600/1000 லிட்டர். 2 ஜீரோ கேன்சல். அப்போ 6/10னா 0.6. அப்போ டிவைட் வந்துச்சுன்னா பாயிண்ட் இங்கே இருக்கிறதா இருக்கும், நம்ம முன்னாடி கொண்டுட்டு போகணும். இப்போ ஜீரோ எத்தனை ஜீரோ? ஒரு ஜீரோ தான் இருக்குது. இப்போ ஒரு டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். 0.6 லிட்டர்ஸ். அடுத்தது பார்க்கலாம். அப்போ நமக்கு தேவைப்பட்டது எவ்வளோ அரிசி, எவ்வளோ கிராமு? 6 கிலோகிராமு. இங்கே லிட்டர் 0.6 லிட்டர் தேவைப்படுது. அடுத்தது 327 ஒரு பள்ளியில் 200 லிட்டர் எலுமிச்சை பழச்சாறு தயாரிக்கப்படுகிறது. 200 லிட்டர். ஒவ்வொரு மாணவருக்கும் 250 மில்லி லிட்டர் பழச்சாறு கொடுத்தால் எத்தனை மாணவர்களுக்கு போதுமானதாகும்? அப்போ இந்த லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு இதால் டிவைட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்தம் எவ்வளவு? 200 லிட்டர். அப்போ மொத்தம் எவ்வளோ மில்லி லிட்டர் இருக்கும்? 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தாதான் 1 லிட்டர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 200 லிட்டர். 1 லிட்டர் 1000 mlனா 200 லிட்டர், அதாவது 1 லிட்டர் 1000 mlனா 250, சரி இங்கே 200 லிட்டரா? 1 லிட்டர் திரும்ப சொல்கிறேன், 1000 மில்லி லிட்டர்னா 200 லிட்டர் எவ்வளோ இருக்கும்? 200 × 1000. அப்போ 2 லட்சம் மில்லி லிட்டர் இருக்கும். இதில் 250 மில்லி லிட்டர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னா, அப்போ 250 மில்லி லிட்டரால் டிவைட் பண்ணும்போது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ, இது 5 டைம்ஸு, இது 4, 0 0 0. அடுத்தது இதை கேன்சல் பண்ணும்போது 800. அப்போ 800 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொடுப்பாங்க, 800 மாணவர்களுக்கு. இப்படி தான் நம்ம பிரிக்கணும். அடுத்தது 328 2 லிட்டர் கொள்ளளவு உள்ள பானையில் தண்ணீர் நிரப்ப கீழ்கண்ட கொள்ளளவுகளில் உள்ள குவளைகளின் எத்தனை முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும்? மொத்தம் 2 லிட்டர் கொள்ளளவு, பெரிய பானை இருக்கு. இது 2 லிட்டர் பிடிக்கும். அதாவது மில்லி லிட்டர்னா 2000 மில்லி லிட்டர் பிடிக்கும். அப்போ 100 ஊற்றனா ஒரு குவளை இருக்கு, அது 100 மில்லி லிட்டர் தான் இருக்கும். அப்படி ஊற்றினா எத்தனை குவளைகள் ஊற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது 2000 மில்லி லிட்டர் கொடுக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 100 மில்லி லிட்டர் எடுத்துக்கிறாங்க. இப்போ 100 லிட்டர்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர்.
அப்போ 1 லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர்னா 2 லிட்டர் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 2000 மில்லி லிட்டர். இங்க 100 மில்லி லிட்டர் வந்து ஊத்துனா எவ்வளவு வந்து குவளைகள் கிடைக்கும்னா, இந்த 2000த்த 100ஆல வகுத்தா எத்தனை குவளைகள் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது 0 0 கேன்சல்னா மொத்தம் 20 குவளைகள். 20 இப்ப இன்ட்டு 20 போட்டு பாருங்க 2000 மில்லி லிட்டர் வரும். அப்ப 20 குவளைகள் வந்து 100 100 மில்லி லிட்டர் ஊத்துனாதான் இது ஃபில் ஆகும். அடுத்தது 50 மில்லி லிட்டரா இருக்கு. இப்ப 2000 மில்லி லிட்டர் இருக்கு. இது 50 லிட்டரா மில்லி லிட்டரா ஊத்துனா எவ்வளவு குவளைகள் வரும்? 0 கேன்சல் ஆயிடும். இது 1 டைம், இது 40 டைம்ஸ். அப்ப மொத்தம் 40 குவளைகள் வந்து ஊத்துனா அந்த தொட்டி நிரம்பிடும். இப்ப 500 மில்லி லிட்டரா இருக்கு அப்படின்னா அந்த 2000த்த 500ஆல வகுக்கிறோம். வகுத்தா 2 0 2 0 கேன்சல். இது 1 டைம், இது 4 டைம். அப்போ இங்க வந்து எத்தனை குவளைகள்? 4 குவளைகள் ஊற்றினா போதும். இங்க 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் குவளை வந்து அந்த 2000 மில்லி லிட்டர். அப்போ 1 லிட்டர்னாவே எத்தனை குவளைகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 1000 மில்லி லிட்டர். பாருங்க, இந்த குவளை வந்து பெருசா 2000 மில்லி லிட்டர் இருக்கு. இப்போ 1 லிட்டர்னா இங்க 1000 மில்லி லிட்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 1000ஆல வகுத்தா 2 குவளைகள் ஊத்தனாவே இது நம்பிடும். அடுத்தது 250 மில்லி லிட்டர்னா இந்த 2000த்த 250ஆல வகுத்தா எத்தனை குவளைகள் கிடைக்குன்னு பார்க்கலாம். 5, இது 40, இங்க ஒரு 8. அப்ப டோட்டலா 8 குவளைகள் நம்ம நிரப்பினாவே அந்த குவளை நம்பிடும். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது 329 1006 கிராமுக்கு சமமானது எதுன்னு கேட்குறாங்க. இப்ப கிலோகிராமா பிரிக்கணும். 1006 கிராம் இருக்கு. அப்ப 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம். அப்ப இங்க என்னது? 1 கிலோகிராம் 6 1 கிலோகிராம் 6 கிராம்னு பிரிக்கணும். 1000 பிளஸ் 6. அப்ப 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம். இங்க 6 கிராம் வந்து 6 கிராம் அப்படின்னு தெரியும். இங்க வந்து ஆப்ஷன் மிஸ்டேக்ஸா இருக்கு. இது வந்து 1 கிலோகிராம் 6 கிராம் இருக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்தது 330 ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு. ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தேவை. லிட்டர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப வாரத்துல 7 நாளைக்கு ஒரு வாரம் ஃபுல்லா தெளிச்சா எவ்வளவு லிட்டர் தேவைப்படும்? அப்ப 150 × 7 போட்டா 0 35 7 8 9 10. அப்ப 1050 லிட்டர் வந்து தேவைப்படுது. அடுத்தது 331 7 கிலோமீட்டர் இதுல இருந்து 4200 மீட்டருக்கு சமம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எதுக்கு சமம்னு கேட்குறாங்க. இப்ப 7 கிலோமீட்டர்னு இருக்கா. அப்ப 7 கிலோமீட்டர் மீட்டர்னா 7000 மீட்டர். 7000 மீட்டர்ல இருந்து 4200 மைனஸ் பண்ணா 0 0 இங்க 6 இங்க வந்து 8 2800 மீட்டர் வருது. அப்ப இதை கிலோமீட்டரா மாத்தினா 2 கிலோமீட்டர் 800 மீட்டர்னு வரும். இதுதான் ஆன்சர். ஏன்னா 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். இங்க அப்ப 2800னா இது எப்படி பிரிக்கலாம்? 2000 பிளஸ் 800ன்னு பிரிக்கலாம் மீட்டரு. அப்ப 2000 மீட்டர் வந்து என்ன எழுதுறோம்? 2 கிலோமீட்டர்னு எழுதுறோம். 800 மீட்டரை 800 மீட்டர்னு எழுதுறோம். அடுத்தது 322 ஒரு விவசாயி நிலத்தை 3 மணி 35 நிமிடங்களில் உழுகிறார் எனில் அவர் உழுவும் நேரத்தை முழுவதுமாக நிமிட அளவில் மாற்றுக. அதாவது 3 மணி நேரம் 3 hours 35 minutes உழுவுறாரு. முழுசா நிமிடத்துல மாற்றணும், மினிட்ஸா மாற்றணும். அப்ப 35 minutes அப்படியே வச்சுக்கலாம். இங்க 3 மணி நேரம். அப்போ 1 hour வந்து 60 நிமிஷம். அப்போ 3 hour வந்து 60 × 3 180. அப்ப இது 35 நிமிடம் பிளஸ் 180 நிமிடம் அப்படின்னு போடும் போது 215 நிமிடம் டோட்டலா அவர் உழுவுறாரு. 215 நிமிடங்கள் அவர் வந்து உழுவுறாரு. அடுத்தது 333
ஒரு கைத்தறி நெசவாளர் 2 பட்டுப்புடவைகளை நெய்வதற்கு 6 மணி 20 நிமிடங்கள் 30 வினாடிகள் மற்றும் 5 மணி 50 நிமிடங்கள் 45 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறார் எனில் அந்த 2 பட்டுப்புடவைகள் உருவாக எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஹவர்ஸ், அடுத்தது மினிட்ஸ், அடுத்தது செகண்ட்ஸ். 6 மணி நேரம் 20 நிமிடம் 35 செகண்ட், 5 மணி நேரம் 50 நிமிஷம் 45 செகண்ட். அப்போ டோட்டலான்னு பார்த்தா இங்கே 5 75 செகண்ட், இங்கே 70 மினிட்ஸ், இங்கே 11 ஹவர்ஸ். அப்போ நம்ம என்னது 70 ஹவர்ஸ் 11 ஹவர்ஸ் 70 செகண்ட் மினிட்ஸ் 75 செகண்ட்ஸ். இப்போ 75 செகண்ட்ஸ்லாம் அப்படி போகாது. இதை எப்படி பிரிக்கலாம், 60 + 15ன்னு பிரிக்கலாம். அப்போ 60 செகண்ட்ஸ் சேர்த்தனா மொத்தம் எத்தனை வரும், இங்கே 1 மினிட் ஆயிடும், இங்கே 1 மினிட் போயிடும். அப்போ என்ன பண்ண மீதி 15. அப்போ 60 செகண்ட் 1 மினிட். அப்போ இங்கே 1 மினிட்ல சேரும் போது இங்கே 71 வருது. அப்போ 71 வரும்போது அப்போ 71 மினிட்ஸ்ன்னு வருது. இப்போ இங்கே 15 செகண்ட்ஸ் பிரிச்சாச்சு. இப்போ 71ன்னா இது 60 நம்ம மைனஸ் பண்ணால் 11 மினிட்ஸ் அதாவது 11 மைனஸ் பண்ணால் 11 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 60 + 11 பிரிக்கும் போது இந்த 60 மினிட்ஸை இங்கே 1 ஹவராக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 11 + 1 அப்போ 12 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ். இப்போ பிரிச்சுக்கணும். அப்போ 12 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ் இன்னொன்று 15 செகண்ட்ஸ். இதை பிரித்து எழுத கற்றுக்கோங்க. அடுத்தது 334. ஒரு செயற்கைக்கோள் 7 மணி 16 நிமிடங்கள் 20 வினாடிகளில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது. இதனை வினாடிகளில் கணக்கிடுக. இப்போ 7 ஹவர்ஸ் 16 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ். இதை ஃபுல்லாகவே வினாடிகள் செகண்ட்ஸில் மாற்றணும். அப்போ செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 16 மினிட்ஸை ஃபஸ்ட்டு செகண்ட்ஸாக மாற்றணும். 16 மினிட்ஸ் செகண்ட்ஸாக மாற்றினா 16 × 16 16 × 16 போடும்போது 960 செகண்ட்ஸ் வருது. அடுத்தது 7 ஹவர்ஸை நம்ம செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணால் 7 × 60 × 60. அப்போ 7 × 3600 இங்கே மல்டிபிள் பண்ணனா ஆன்சர் 52,200 செகண்ட்ஸ் வரும். அப்போ டோட்டலாக 20 செகண்ட்ஸ், இன்னொன்று 960 செகண்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 25,200. திரும்ப போதும் பாருங்க, 20 960 25,200. இத்தனை செகண்ட்ஸ் 0 8 11 1 6 2. அப்போ 26,180 செகண்ட்ஸ் ஆகுது. அடுத்தது 335. 2 மிதிவண்டியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க முறையே 5 மணி 35 நிமிடங்கள் 10 வினாடிகள் மற்றும் 8 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரங்களின் வேறுபாடு என்ன? அப்போ எது அதிகம்? 8 மணி நேரம். அதே 2 பேர் 5 இவ்வளோ வேறுபாடு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் பெருசு எழுதிக்கலாம். அப்போ 8 ஹவர்ஸ், ஹவர்ஸ் இன் ஹவர்ஸ் மினிட்ஸ் எழுதிக்கலாம், ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட். டோட்டலாக 8 ஹவர்ஸ்னால் இங்கே 00 இங்கே 00. மீதி பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் 35 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ். இதை டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இதை மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த 1 ஹவரை இங்கே கொண்டுட்டு போகணும். இப்போ 7 வரும். 1 ஹவர் கொண்டுட்டு போனால் இங்கே 60 மினிட்ஸாக தான் கொண்டுட்டு போகணும். அப்போ 60 மினிட்ஸ் இருக்கு. அப்போ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணணும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 59 இருக்கு. இப்போ 1 மினிட் இந்த பக்கம் கொண்டு போகிறது 60 செகண்ட்ஸாக போகும். அப்போ 60 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸை மைனஸ் பண்ணால் 50 செகண்ட்ஸ். இப்போ 59லேருந்து 35 மைனஸ் பண்ணணும். அப்போ 24 மினிட்ஸ் கிடைக்குது. இப்போ 7 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸை மைனஸ் பண்ணால் 2 ஹவர்ஸ். அப்போ டோட்டல் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 2 ஹவர்ஸ் 24 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ். அடுத்தது 336. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை எனில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட்டு இப்படி என்ன கிழமைன்னு கேட்டாங்கனாவே இதுக்கு முன்னாடி நாள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுக்கு 8 அப்படின்னு எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி நாள் எடுத்துக்கணும். இப்போ 2017 டிசம்பர் மாதம். இப்போ டிசம்பர்னு எடுத்துக்கிட்டா டிசம்பர் வந்து 31 டேஸ். அப்போ 31 இதுக்கு முன்னாடி எவ்வளவு 19 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 12 நாள் வரும். அடுத்தது ஜனவரி. இப்போ 2018ங்கிறது லீப் இயர் கிடையாது. அப்போ இது தெரிஞ்சுக்கலாம். அப்போ 31 டேஸ். பிப்ரவரின்னு எடுத்துக்கிட்டா தான் லீப் இயர் வேணுமா வேணாமான்னு தெரியும். லீப் இயர் இல்லை. அப்போ 28 டேஸ். அடுத்தது மார்ச் எடுத்துக்கிட்டா மார்ச் வந்து 31. ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 30. அடுத்தது மே பார்த்தா 31. கடைசியாக ஜூன் பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து இதுக்கு முன்னாடி நாள் எடுக்கணும் 7. இங்கே மேலே மைனஸ் பண்ணலாம், கீழே அப்படியே எடுத்துக்கணும். அப்போ டோட்டலாக எத்தனை டேஸ் வருதுன்னா 170 நாள் வருது. நல்லா நேராக போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக 770 டேஸ் வருது. இங்கே வந்து டே தான் கேட்டாங்க, என்ன கிழமைன்னு கேட்டாங்க. அப்போ 7 நாள் இருக்கு. அப்போ 170 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் 14, ரிமைண்டர் 3, 0, 4 டைம்ஸ் 28, ரிமைண்டர் 2. அப்போ அந்த டேஸை வந்து 2 பிரிக்கிறாங்க. இதை நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது, இந்த 2 தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக 24 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸாக வருது. அப்போ இங்கே வந்து புதன்கிழமையாக இருக்குன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? வியாழன், வெள்ளி. அப்போ 2வது நாள் என்ன இருக்கு? வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த 8ஆம் தேதி என்னது? வெள்ளிக்கிழமை வருது. இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது 337. மலரின் பிறந்த நாள் 20/11/1999 ஆகும். 5/10/2018 அன்று உள்ளபடி அவளுக்கு வயதை கணக்கிடுதான்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 20/11 சாரி ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது 2018. அடுத்தது 10ஆம் மாதம் 5ஆம் நாள். இந்த 1999 11வது மாதம் 20ஆம் நாள். இப்போ இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து பாரோ பண்ணுறோம். இங்கேருந்து பாரோ பண்ணால் 9. இப்போ மந்த்து இங்கே வரும்போது எத்தனை நாள் ஆகும்? 1 மந்த்தை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ எத்தனை நாள் வரும்? 30 நாள் வரும். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 5 + 30 35 கன்சிடர் ஆகும். 5க்கு பதிலாக 35. இது 2 மைனஸ் பண்ணால் 15 நாள். இங்கே வந்து 9 மாதம் இருக்குது. இங்கேயும் மைனஸ் பண்ண முடியாது. அப்போ டோட்டலாக இங்கே ஒரு வருஷத்தை 2017 ஒன்று நம்ம மைனஸ் பண்ணுறோம். இங்கேருந்து கொண்டுட்டு போகிறோம். பாரோ பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? இங்கே மாதம் தானே. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 12 மாதத்தை ஆட் பண்ணால் 9 + 12 21. இப்போ 21. இதை மைனஸ் பண்ணால் 10 மாதம். அப்போ 2017லேருந்து நம்ம 1999 மைனஸ் பண்ணால் 18 வருஷம். அப்போ டோட்டலாக எவ்வளோ இதுனா 18 வயசு 10 மாதம் 15 நாட்களில் வித்தியாசம் அவளோட ஏஜ். அடுத்தது 338. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகள் சாதாரண ஆண்டா அல்லது லீப் ஆண்டா என்ன சொல்லிட்டாங்க. கடைசி 2 நம்பர் எடுத்து 4ஆல் வகுத்தா அது லீப் இயர், இல்லைன்னா அது சாதாரண ஆண்டு. இப்போ 94 4ஆல் வகுத்தா 2 டைம்ஸ் 8 மிச்சம் 1 4 வராது. அப்போ இது 4ஆல் வகுப்படாது, சாதாரண ஆண்டு. 85 வராது, ஏன்னா கடைசி 5 இருக்கிறதுனால ஒன்லி 5 டேபிள் தான் டிவைட் ஆகும், அது வராது. கடைசி 2 zeros இருந்தாவே கண்டிப்பாக அது 4ஆல் டிவைட் ஆகும். இது ஒரு லீப் இயர். அதேமாரி இதுவும் பாருங்க, இதுவும் ஒரு லீப் இயர். 7 ஆட் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் 4ஆல் டிவைட் ஆகாது. 10 பார்த்தீங்கன்னா கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆனாவே அந்த ஃபுல் நம்பரும் டிவைட் ஆகுங்கிற கான்செப்டில் தான் பார்க்கணும். அப்போ 94ம் 4ஆல் டிவைட் ஆகாது, 85ம் டிவைட் ஆகாது. கடைசி 2 0 இருந்தாவே 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆட் நம்பர்ஸும் டிவைட் ஆகாது. 10 பார்த்தீங்கன்னா 4ஆல் வராது, 8 தான் வரும். அப்போ இதுவும் டிவைட் ஆகாது. அடுத்தது கடைசி 2 zeros. அப்போ இது லீப் இயர். அப்போ டோட்டலாக இது 2 தான் லீப் இயர். அடுத்தது 339. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை எத்தனை நாட்கள்? ஏப்ரல் 1 முதல்னா ஏப்ரல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா
30. ஏப்ரல், மே பார்த்தீங்கன்னா 31, ஜூன் பார்த்தீங்கன்னா 30. இப்போ டோட்டலாக 91 நாள் இருக்கு. சும்மா இது தெரிஞ்சுக்கிறதுக்காக 340 ஒரு குறிப்பிட்ட ஆண்டு நிகழ்விற்கான பெருவிழா கொண்டாட்டங்கள் நடக்குது. 25 ஆண்டுகள் இருந்தா அது வெள்ளி விழான்னு சொல்லுவாங்க. 25 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா அது வெள்ளி விழா. 40 ஆண்டுகள் அப்படின்னா மாணிக்க விழா. 50 ஆண்டுகள்னா பொன் விழா. 60 ஆண்டுகள்னா வைர விழா. 65 அப்படி பார்த்தீங்கன்னா மணி விழா. 65 மணி விழா. 70 பிளாட்டின விழா. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 341 கோடிட்ட இடத்தை நிரப்புக. 10 ஆண்டுகளை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 10 ஆண்டு. இதே 100 ஆண்டுகள் என்ன சொல்லுங்கன்னா ஒரு 100ஆண்டு. 1000 ஆண்டுகள் என்ன சொல்லுங்க ஒரு புத்தாயிரம். 21ஆம் நூற்றாண்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2001 21,000 அதாவது 2100 வரைக்குமே 21,000 நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் வாழ்றோம். 3வது புத்தாயிரம் அப்படின்னா 2001 3000 காலகட்டத்தை தான் 3வது புத்தாயிரம் சொல்லுவாங்க. அடுத்தது 342 கீழ்கண்டவற்றை உகந்த அலகுகளாக மாற்றுக. 4 மணி எத்தனை நிமிடங்கள்னா 1 மணிக்கு 60 நிமிடம்னா 4 மணிக்கு 4 × 60 என்ன வரும் 240. அடுத்தது நிமிடங்கள் 240 நிமிடங்கள் எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 240 மணி மாற்றணும்னா டிவைடட் பை 60 போட்டால் 0. இது 4 ஹவர்ஸ். அப்போ 4 ஹவர்ஸு. 30 நிமிடங்கள் எத்தனை வினாடி அப்படின்னா பெரிய நம்பர் வந்து சின்ன இதுக்கு இருக்கும்போது 30 × நிமிடங்கள்லேருந்து வினாடி பண்ணும்போது 60ஆல் பெருக்கணும். 60ஆல் பெருத்தா 1800 வினாடிகள். 3600 வினாடிகள் எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஹவர். அடுத்தது 2 மணி எத்தனை வினாடிகள் அப்படின்னா 1 ஹவர் வந்து 3600 வினாடினா 2 ஹவர்ஸ் வந்து 3600 × 2ன்னு போட்டிங்கன்னா 7200 செகண்ட்ஸ். அடுத்தது 343 20 நிமிடங்களை வினாடிகளுக்கு மாற்றுக. அப்போ 20 நிமிடங்களை வினாடிக்கு மாற்றுனா 60ஆல் பெருக்கணும். அப்போ 2 6 12 2 0. அப்போ டோட்டலாக 1200 செகண்ட்ஸ். அடுத்தது 344 5 மணி 35 நிமிடம் 40 வினாடிகளை வினாடிக்கு மாற்றுக. அப்போ 40 வினாடி அப்படியே வச்சுக்கிறோம். 35 நிமிடத்தை வினாடிக்கு மாற்றணும்னா 60ஆல் பெருக்கிறோம். இப்போ 35 × 60 வந்து 2100 செகண்ட். அடுத்தது 5 மணி நேரத்தை வினாடிக்கு மாற்றணும்னா 3600ஆல் பெருக்கிறோம். பெருக்குனா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 18,000 செகண்ட்ஸ் வருது. அப்போ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 40 வினாடிகள் 2100 செகண்ட்ஸ். இன்னொன்று 18,000 டோட்டலாக ஆட் பண்ணால் 0 4 1 10 2 அப்போ 20,140 செகண்ட்ஸ். அடுத்தது 345 3 மணி நிமிடத்திற்கு மாற்றுக. இப்போ 1 ஹவர் வந்து 60 செகண்ட் 60 மினிட்ஸ். 3 ஹவர் வந்து 180 மினிட்ஸ். அப்போ அரை ஹவர் வந்து 30 மினிட்ஸ். அப்போ டோட்டலாக 180 × 30 0 11 210 மினிட்ஸ். அடுத்தது 346 580 நிமிடங்களை மணிக்கு மாற்றுக. அப்போ 580 நிமிடங்களை நம்ம என்ன பண்ணுறோம் மணிக்கு மாற்றணும்னா 60ஆல் வகுக்கணும். 0 கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ 58 அப்படின்னு பார்க்கும்போது 6ஆல் அப்படின்னா 9 6 54 ரிமைண்டர் 4. அப்போ 9 hours 40 minutes. இதுதான் ஆன்சர். அடுத்தது 347
25,200 வினாடிகளை மணிக்கு மாற்றுக. அப்போ 25,200னா இப்போ 3600ஆல் வகுக்கணும். வகுத்தா 20 கேன்சல். இங்கே 1 8 டைம்ஸு, இங்கே 1 2 டைம்ஸ் 4, இங்கே 6 டைம்ஸு. திரும்ப டி டேபிளால் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 6 டைம்ஸு, இங்கே வந்து 4 2 42, இது வந்து 1 டைமு, இது 7 டைம்ஸ். அப்போ 7 ஹவர்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது 348 2 மணி நேரம் 12 மணி நேர அமைப்புக்கு மாற்றுக. 2 மணி நேரம் வந்து 12 அமைப்புக்கு மாற்றுக அப்படின்னா 2 மணி நேரம் 12, அப்போ 2 மணி நேரம் 2 மணி அப்படின்னாவே ஏஎம் வரும். ஏன்னா 12 ப்ளஸ்ல நிறையா வந்துச்சுன்னா மட்டும்தான் அது பிஎம்மாக வரும். இங்கே வந்து 2னே இருக்கு, அப்போ இது ஏஎம். அடுத்து 349 8:45 மணின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப் டு 12 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே வந்தால் ஏஎம் வரும். 13 14 15 வந்தால் பிஎம் போடணும். அப்போ 8:45 ஏஎம். அடுத்தது 350 21:10 மணி வந்து 12 நேர அமைப்புக்கு மாற்றுதுன்னா இப்போ 12க்கு மேலே போயிடுச்சு. அப்போ 21:10 12ஆல் மைனஸ் பண்ணிட்டு 0 1, இங்கே வந்து 1 பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 மணி 9 10 AM. இதுதான் ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா 350 கேள்விகள் பார்த்தாச்சு. நம்ம இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.